இப்போ நீங்க எப்பவாவது ஒரு ஹோமியோபதி கிளினிக்கிற்கு போயிருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ம் நிறைய பேர் கண்டிப்பா போயிருப்பாங்க. ஆமா, அங்க டாக்டர் உங்கள ரொம்ப நேரம் விசாரிச்சுட்டு கடைசியா அந்த சின்ன சின்னதா வெள்ளை நிறத்துல இருக்கிற இனிப்பு மாத்திரைகளை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவுல போட்டு கொடுப்பார். அந்த சர்க்கரை உருண்டைகள் கரெக்ட். கரெக்ட், அதேதான். அத வாங்கிட்டு நீங்க பில் கட்ட போகும்போது அந்த தொகைய பார்த்து உங்களுக்கு ஒரு நிமிஷம், என்னது இந்த சின்னஞ்சிறிய மாத்திரைகளுக்கு இவ்ளோ கட்டணமா அப்படின்னு கண்டிப்பா தோணியிருக்கும். ஆமா, அது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம்தான். உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, அந்த சர்க்கரை உருண்டைகளுக்கு நம்ம கொடுக்கற பணத்தை நினைச்சு உங்களுக்குள்ள ஒரு தயக்கமோ அல்லது ஆச்சரியமோ கண்டிப்பா வந்திருக்கும். ஏன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மனித மூளை ஒரு பொருளோட குவான்டிட்டியை, அதாவது அதோட அளவை வச்சுதான் அதோட மதிப்பை முடிவு பண்ற மாதிரி டியூன் ஆயிருக்கு. ஆமா, காய்கறி வாங்குறதுல இருந்து எல்லாமே அப்படிதான் நம்ம பண்றோம். கரெக்ட். நிறைய இருந்தா அதுக்கு அதிக வேல்யூ அப்படிங்கிற ஒரு சமூக மனநிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய குவாண்டிட்டி இருந்தா அதுக்கு கொடுக்கற காசு நியாயம் நம்ம மைண்ட் சொல்லுது. மருத்துவத்திலயும் பாத்தீங்கன்னா இதே நிலைமை தான். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அவங்க நீளமா ஒரு லிஸ்ட் போட்டு மாத்திரைகளை எழுதி கொடுக்கறாங்க. பெரிய பெரிய பாட்டில்கள்ல டானிக் கொடுக்கறாங்க. அத வாங்கிட்டு ஒரு பெரிய தொகைய பில்லா கட்டும்போது, ஆமா இவ்ளோ பெரிய பாட்டிலுக்கு இந்த விலை சரியானது தான் அப்படின்னு நம்ம மைண்ட் ஈஸியா ஏத்துக்குது. அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனை. அதாவது நிறைய மாத்திரைகள், பெரிய ஊசிகள், பலவிதமான டெஸ்டுகள் எடுத்தாதான் மருத்துவத்தோட தரம் அதிகம், அதுக்கு கொடுக்கற கட்டணம் தான் நியாயமானதுன்னு ஒரு மாய நமக்குள்ள ஆழமா கட்டமைக்கப்பட்டிருக்கு. நிஜமா ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் இது. ஆனா இன்னைக்கு நம்ம சோர்சஸ்ல இருந்து தேடி எடுத்திருக்கிற ஒரு ஆழமான அலசலோட நோக்கம் என்னன்னா, ஹோமியோபதியோட தத்துவம் எப்படி இந்த சாதாரண சமூக மனநிலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு நிக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, அப்போ அளவை விட தரம் முக்கியம்னு சொல்ல வரீங்க. தரம் மட்டும் இல்ல, மருத்துவத்துல அளவை விட துல்லியம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாவே பாப்போம். ஹோமியோபதி மருத்துவத்துல ஏன் எப்போதுமே மிக குறைந்த அளவுல மருந்துகள் கொடுக்கப்படுது? அதாவது அந்த லோ டோசஸ் எதற்காக? இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் நம்ம சோர்சஸ்ல கொடுத்திருக்காங்க. பொதுவா ஒரு நோய் ரொம்ப தீவிரமா இருக்கும்போது அதை எதிர்க்கிற மருந்தையும் தீவிரமா அதிக அளவுல கொடுக்கணும்னு தானே தோணும், ஆனா அது தப்பு. இப்போ உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு இரும்பு பெட்டகம் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு பிரம்மாண்டமான இரும்பு சேஃப் இல்லையா? ஆமா, பல அடுக்குகளை கொண்ட அவ்வளோ சீக்கிரம் உடைக்கவே முடியாத ஒரு கனமான இரும்பு கதவு அது. இப்போ அந்த பிரம்மாண்டமான இரும்பு கதவை திறக்க நீங்க என்ன செய்வீங்க? நான் ஒரு பெரிய கடப்பாரையை எடுத்துட்டு என்னோட மொத்த உடல் பலத்தையும் பயன்படுத்தி அந்த கதவை நெம்பி திறக்க முயற்சி செய்வேன்னு வச்சுப்போம். அப்படி செஞ்சா என்ன ஆகும்? நீங்க எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் அந்த கதவு திறக்காது. மாறாக அந்த இரும்பு கதவு டேமேஜ் ஆகலாம், அந்த பெட்டகம் உடைஞ்சு போகலாம். ஆமா, உள்ள இருக்கிற பொருளுக்கும் ஆபத்து தான். கரெக்ட். ஆனா அந்த பூட்டிற்கு சரியான ஒரு சின்ன சாவி உங்ககிட்ட இருந்தா ரொம்ப ஈஸியா எந்த சேதமும் இல்லாம அதை திறந்துடலாம். எந்த ஒரு சிரமமும் இருக்காது. அந்த சின்ன சாவிய பூட்டுக்குள்ள செலுத்தி மெதுவா திருகுனா போதும், அந்த பிரம்மாண்டமான கதவு திறந்துடும். எக்ஸாக்ட்லி. ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா, நோயால பாதிக்கப்பட்டு சிக்கலான நிலையில இருக்கிற உங்க உடல் தான் அந்த பிரம்மாண்டமான இரும்பு கதவு. அந்த நோயை தீர்க்க பயன்படுத்தப்படுற சின்ன சாவி தான் ஹோமியோபதி மருந்து. ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. கேளுங்க. இப்போ சாவி அப்படிங்கிற உதாரணம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு வைரஸோ அல்லது பாக்டீரியாவோ என் உடம்புக்குள்ள போய் பல்கி பெருகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த நேரத்துல ஒரு கடப்பாரை தானே தேவை. அதாவது ஒரு பெரிய போர் மாதிரி சொல்றீங்க? ஆமா, ஒரு பெரிய போர் படைய அனுப்பி அந்த வைரஸை அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஹை டோசஸ் கொடுத்தாதானே நோய் உடனே குணமாகும். பாக்குறதுக்கு அது லாஜிக்கா தெரியலாம், ஆனா உடலியல் ரீதியா பாத்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. தப்பா? அது எப்படி? நோயை உடனே அழிக்கணும்னு அதிகப்படியான வீரியமிக்க ரசாயனங்களை உடம்புக்குள்ள செலுத்துறதுங்கிறது அந்த இரும்பு கதவை கடப்பாரிய வச்சு உடைக்கிறதுக்கு சமம். அப்படி செய்யும்போது என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அதாவது கதவை திறக்கிறதுக்கு பதிலா நான் கதவையே உடைக்கிறேன், அப்படிதானா? ஆமா, அதிக டோஸ் மருந்து கொடுக்கும்போது அது அந்த நோய் கிருமியை மட்டும் தாக்குறதில்ல, உங்க உடம்போட இயல்பான செல்கள், உங்க குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள்னு எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சிடுது. ஓஹோ, இதனாலதான் நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருதா? கண்டிப்பா. உங்க உடம்பே ஒரு போர்க்களமா மாறி தேவையற்ற சேதங்களை சந்திக்குது.
ஆனா ஹோமியோபதி என்ன சொல்லுதுன்னா உங்க உடம்பு நீங்க ஒரு போர்க்களமா மாத்த வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லுது. அப்போ ஹோமியோபதியில அந்த சின்ன சாவி என்னதான் செய்யுது? அது நேரடியா போய் அந்த வைரஸ் கூட சண்டை போடுறதே இல்லையா? அதுதான் ஹோமியோபதியோட கோர் சயின்ஸ். அந்த லோடோஸ் மருந்து நேரடியா போய் நோய்க்கிருமியோட சண்டை போடுறது கிடையாது. அப்போ அது என்னதான் பண்ணுது? அது ஒரு இன்ஃபர்மேஷனல் சிக்னல் மட்டும்தான். யாருக்கு அந்த சிக்னலை கொடுக்குதுன்னா உங்க உடம்புக்குள்ளேயே இயற்கையா இருக்கிற சுய குணமாக்கும் சக்தி, அதாவது வைட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம்க்கு ஒரு தூண்டுதலை கொடுக்குது. வைட்டல் ஃபோர்ஸ். இது கேக்கறதுக்கு கொஞ்சம் அன்சயின்டிஃபிக்காவோ ஏதோ மேஜிக் மாதிரியோ தெரியலையா? வைரஸ் உடம்புக்குள்ள மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கும்போது வெறும் ஒரு சிக்னல் எப்படி அதை தடுக்கும்? எனக்கு இந்த மெக்கானிசம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இது ஒரு நல்ல கேள்வி. இதை இம்யூனாலஜி அடிப்படையில யோசிச்சு பாருங்க. உங்க உடம்புக்கு எப்போதுமே தன்னைத்தானே சரி செய்யற ஆற்றல் உண்டு. ஆமா, சின்ன காயம் பட்டா அதுவே ஆறிடும். கரெக்ட். ஒரு காயம் பட்டா அதுவே ஆறுது. வைரஸ் வந்தா உடம்பே காய்ச்சலை உருவாக்கி அந்த வைரஸை கொல்லுது. காய்ச்சலுங்கிறது நோய் இல்ல, அது உங்க உடம்போட டிஃபரன்ஸ் மெக்கானிசம். ஓகே, புரிஞ்சுது. ஆனா சில சமயம் ஒரு பெரிய நோய் வரும்போது உடம்போட அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது அல்லது ஓவர் ரியாக்ட் பண்ணுது. அந்த நேரத்துல நாம வெளியில இருந்து கெமிக்கலை ஊத்தி அந்த சிஸ்டத்தை அடக்கக்கூடாது. ஓ, அந்த வைட்டல் ஃபோர்ஸ் அல்லது இம்யூன் சிஸ்டம்க்கு ஒரு சிக்னல் கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, உன் பிரச்சனை இதுதான், இந்த இடத்துல வேலை செய் அப்படின்னு ஒரு கரெக்டான சிக்னலை கொடுக்கணும். அந்த சின்ன ஹோமியோபதி மருந்து உள்ள போய் அந்த ஸ்பெசிபிக் இம்யூன் பாத்வேயை ட்ரிகர் பண்ணுது. ஆஹா, ஓகே. இப்போ எனக்கு இது புரிஞ்சிருச்சு. அப்போ இது சாஃப்ட்வேர் டீபக்கிங் மாதிரி சொல்லலாமா? சாஃப்ட்வேர் டீபக்கிங்கா? எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் விளக்குங்களேன். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ல 10 மில்லியன் லைன்ஸ் கோட் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல ஏதோ ஒரு எரர் மொத்த சிஸ்டமும் கிராஷ் ஆகிடுச்சு. அந்த நேரத்துல நான் மொத்த கோடையும் டெலீட் பண்ணிட்டு புதுசா எழுதுறதுன்றது கடப்பாரைய வச்சு உடைக்கிற மாதிரி. ஆனா அந்த 10 மில்லியன் லைன்ஸ்ல எந்த இடத்துல ஒரே ஒரு செமிகோலன் மிஸ் ஆயிருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த சின்ன செமிகோலனை மட்டும் கரெக்ட் பண்றது தான் சாஃப்ட்வேர் டிபக்கிங். ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த ஒரு சின்ன மாற்றம் மொத்த சிஸ்டத்தையும் மறுபடியும் பெர்ஃபெக்ட்டா ஓட வைக்கும். ஹோமியோபதி மருந்து செய்யறதும் அந்த ஒரு சின்ன செமிகோலனை சரி செய்யற வேலைதானா? வாவ், ரொம்ப பிரமாதமான உதாரணம் இது. எக்ஸாக்ட்லி அதான் நடக்குது. உங்க உடம்புங்கிறது ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம். அதுல எங்க எரர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன சிக்னலை கொடுக்கறது தான் ஹோமியோபதியோட வேலை. மருந்துங்கிறது இங்க ஒரு போர்வீரன் கிடையாது, அது வெறும் ஒரு மெசஞ்சர். ஆமா, உண்மையான போர்வீரன் உங்க இம்யூன் சிஸ்டம் தான். சூப்பர். இப்போ எனக்கு அளவை விட துல்லியம் ஏன் முக்கியம்னு நல்லாவே புரியுது. கடப்பாலைய விட சாவிதான் பெஸ்ட். ஆமா. ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. அத எலிஃபென்ட் இன் த ரூம் அப்படின்னே சொல்லலாம். அந்த சின்ன சாவி ரொம்ப குறைவான மூலப்பொருட்களை வச்சுதான் தயாராகுது. பாக்கறதுக்கு அது வெறும் சக்கரை உருண்டைகள் தான். கரெக்ட். அப்போ நான் எதுக்கு அந்த சாதாரண மாத்திரைகளுக்கு இவ்வளவு அதிகமான கட்டணம் கொடுக்கணும்? வெறும் சர்க்கரைக்கே நான் பிரீமியம் பிரைஸ் கொடுக்கறேனா? இந்த கேள்வி பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் வரும். நாம எப்போதுமே கண்ணுக்கு தெரியற அந்த பொருளை மட்டும்தான் பாக்குறோம். ஆனா அந்த பொருள் என்ன தகவலை சுமந்துட்டு வருது, அதை யாரு எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற மூளை உழைப்பே பாக்குறதில்ல. ஓகே, அப்போ அந்த அறிவுக்காக கட்டணம் சொல்றீங்க? ஆமா, இந்த இடத்துல தான் நம்முடைய சோர்சஸ்ல இருக்கிற ஒரு பிரபலமான தொழிற்சாலை கதை ரொம்ப பொருத்தமா இருக்கும். உங்களுக்கு அந்த கதை தெரியும் தானே? ஆமா, அந்த ஃபேக்டரி ஹேமர் கதை. அதை நான் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு மிக பெரிய தொழிற்சாலை, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்டமான மெஷின் அங்க ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த மெஷின் பழுதாகி நின்னுடுது. ஓ, பெரிய நஷ்டமாச்சே. ஆமா, கம்பெனியோட உற்பத்தியே நின்னு போச்சு. நிறைய என்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் பல மணி நேரம் செக் பண்ணியும் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஓனருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருக்கும், பல கோடி நஷ்டம் ஆகுதுன்னு. கண்டிப்பா. கடைசியா அந்த ஃபீல்ட்ல பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மூத்த நிபுணரை கூப்பிடுறாங்க. அவர் வர்றார், எந்த பதற்றமும் இல்லாம அந்த பெரிய மெஷினை சுத்தி சுத்தி வரார். அதோட சத்தங்களை கேக்குறார், வைப்ரேஷனை ஃபீல் பண்றார். கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட டூல் பாக்ஸ்ல இருந்து ஒரு சின்ன சுத்தியலை எடுக்கிறார். அந்த மெஷினோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் தன்னோட சுத்தியலால டக்குன்னு ஒரே ஒரு தட்டு தட்டுறார். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அந்த மெஷின் சத்தத்தோட மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடுது. ஓனருக்கு ரொம்ப சந்தோஷம். நிபுண கண்ணோட பில்ல குடுக்கறாரு. அதுல 10,000 ரூபான்னு போட்டிருக்கு. 10,000 ரூபாயா? ஆமா. அத பார்த்ததும் ஓனருக்கு ஆச்சரியமும் கோபமும் வருது. வெறும் சுத்தியாலால ஒரே ஒரு தட்டு தட்டுனதுக்கு 10,000 ரூபாயா? இது ரொம்ப ஓவர் அப்படின்னு கேக்குறாரு. இதுதான் நாம முதல்ல பேசின அதே சைக்காலஜி. செயலோட அளவை மட்டும்தான் அந்த ஓனர் பாக்குறார்.
ஒரு தட்டு தட்டினா அதுக்கு 10 ரூபா தான் கொடுக்க முடியும்னு அவர் மைண்ட் கால்குலேட் பண்ணுது. ஆமா. ஆனா அந்த நிபுணர் சொன்ன பதில் இருக்கே, அது ரொம்ப ஆழமானது. அவர் சொன்னார், சுத்தியலால் தட்டியதற்கு நான் கேட்டது வெறும் 10 ரூபா தான். ஆனா இவ்ளோ பெரிய இயந்திரத்துல எந்த குறிப்பிட்ட இடத்துல தட்டணும்னு நான் கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? என்னுடைய பல வருட அனுபவத்திற்கும் என்னுடைய திறமைக்குமான கட்டணம் தான் மீதி இருக்கிற 9,990 ரூபாய் அப்படின்னு சொன்னார். அந்த 9,990 ரூபா வந்து அவர் செஞ்ச பிசிக்கல் வேலைக்கானது இல்ல, அவர் மூளையில இருக்கிற நாலேஜ் மற்றும் துல்லியத்துக்கானது. ரொம்ப கரெக்ட். இப்போ இது அப்படியே ஹோமியோபதி மருத்துவத்தோட கனெக்ட் பண்ணுங்க. அந்த மாத்திரைகளோட மூலப்பொருள் விலை மிக குறைவுதான். அது வந்து அந்த நிபுணர் சுத்தியாலால தட்டின 10 ரூபா மாதிரி. ஆனா அந்த மீதி இருக்கிற பணம் எதுக்கு? அத நீங்க எப்படி நியாயப்படுத்துவீங்க? ஒரு நோயாளி வந்து ஹோமியோபதி டாக்டர் கிட்ட போகும்போது அவர் வெறும் எனக்கு தலைவலி அப்படின்னு ஒரு ஒற்றை வரியோட போறதில்ல. ஒரு சாதாரண தலைவலிக்கு மட்டுமே ஹோமியோபதியில நூற்றுக்கணக்கான மருந்துகள் இருக்கு. ஓஹோ, அவ்வளவு இருக்கா? ஆமா. ஆனா அந்த குறிப்பிட்ட நோயாளிக்கு அவரோட உடம்புக்கு எந்த மருந்து சரியா வேலை செய்யணும் கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயமே இல்ல. அதனால தான் ஹோமியோபதி டாக்டர் கேஸ் ஹிஸ்டரி எடுக்கிறதுக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ செலவு பண்றார். நான் இத அனுபவிச்சிருக்கேன். அவங்க கேக்குற கேள்விகள் பாத்தீங்கன்னா சில சமயம் ரொம்ப விசித்திரமா இருக்கும். அப்படியா? என்ன கேட்பாங்க? தலைவலின்னு போலா உங்களுக்கு எந்த சாப்பாடு பிடிக்கும், என்ன மாதிரி கனவு வரும், உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில கோவம் வரும்னு சம்பந்தமே இல்லாம கேட்பாங்க. என் மூட்டு வலிக்கும் எனக்கு காரமான சாப்பாடு பிடிக்குங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு நான் பல தடவை யோசிச்சிருக்கேன். அது வந்து சம்பந்தமில்லாத கேள்விகள் கிடையாது. நம்ம உடம்புங்கிறது தனித்தனி உறுப்புகளோட தொகுப்பு கிடையாது. அது ஒட்டுமொத்தமா இணைக்கப்பட்ட ஒரு நெட்வொர்க்கு. ஒரு மூட்டு வலியோ தலைவலியோ வெறும் அந்த உறுப்புல இருக்கிற பிரச்சனை இல்ல, அது சிஸ்டம் வைட் ஃபெயிலியரோட ஒரு அறிகுறி. அதாவது முழு உடம்போட பிரச்சனைன்னு சொல்றீங்க? ஆமா. ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு வெயில்ல போனா தலைவலி வரும், இன்னொருத்தருக்கு ஸ்ட்ரெஸ் ஆனா தலைவலி வரும். 2 பேருக்கும் தலைவலி தான், ஆனா 2 பேரோட சிஸ்டமும் வேற மாதிரி ரியாக்ட் ஆகுது. கரெக்ட் தான். உங்க தூக்கம், உங்க உணவு பழக்கம், உங்க வியர்வையோட தன்மை, இது எல்லாமே உங்க உடம்போட நெட்வொர்க் எப்படி டிசைன் ஆகியிருக்குங்கிறத காட்டுற டேட்டா பாயிண்ட்ஸ். ஓ, அப்போ டாக்டர் வந்து ஒரு மெடிக்கல் டிடெக்டிவ் மாதிரி செயல்படுறாரு. இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவரோட மைண்ட்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான மருந்துகளோட ப்ரொஃபைலையும் மேட்ச் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. அந்த டாக்டர் வந்து தன்னோட மூளைக்குள்ள ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யணும். ஆயிரக்கணக்கான மருந்துகள், பல மில்லியன் காம்பினேஷன்ஸ் இருக்கு. வாவ், கேக்குறதுக்கே மலப்பா இருக்கே. ஆமா. அதிலிருந்து இந்த தனித்துவமான நோயாளிக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்துல எந்த ஒற்றை மருந்து ஒரு பர்ஃபெக்ட் சாவியா பொருந்தும்னு அவர் கண்டுபிடிக்கணும். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் சாவி வேலை செய்யாது. ஆமா, பூட்டு திறக்காது. அந்த டாக்டரோட பல வருட படிப்பு, அவருடைய கூர்மையான சிந்தனை, ஒரு பேஷண்ட்டை முழுமையா புரிஞ்சுக்கிற பொறுமை, இதுக்கு தான் நீங்க கட்டணம் செலுத்துறீங்க. எனக்கு இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது நாம மெட்டீரியலுக்கு பணம் கொடுக்கல, இன்ஃபர்மேஷனுக்கு பணம் கொடுக்கறோம். கரெக்ட். நாம வாங்குறது வந்து சர்க்கரை உருண்டைய இல்ல, அந்த டாக்டரோட தேடல, அவர் கண்டுபிடிக்கிற அந்த துல்லியமான டார்கெட்டிங் சிஸ்டத்தை வாங்குறோம். இந்த இடத்துல தட்டுனா இந்த உடம்பு குணமாகும்னு அவர் செமிகோலனை கண்டுபிடிக்கிறார் பாருங்க, அதுதான் உண்மையான வேல்யூ. சரியா சொன்னீங்க. உங்க உடம்புங்கிற மிஷின்ல எங்க தட்டணுங்கிறது உங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமானது. ஒருத்தருக்கு கொடுத்த அதே சாவியை பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு பயன்படுத்த முடியாது. ஆமா, ஆளுக்காள் மாறும். அந்த தேடலுக்கான கூலியே நீங்க செலுத்துற கட்டணம். நோயை குணப்படுத்துறதுக்கான அந்த இன்ஃபர்மேஷனை உங்க உடம்புக்கு புரியுற மொழியில சரியா கொண்டு சேர்க்கிற அந்த நிபுணத்துவத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். நிஜமாவே நம்ம பார்வையே மாத்துற ஒரு விஷயமா இருக்கு இது. மருத்துவத்துல அளவை வச்சு ஒருபோதும் மதிப்பை நிர்ணயிக்க கூடாது. நிறைய இருக்கிறதுனாலே அது நல்லதுன்னு நம்புறது வந்து கடப்பாரிய வச்சு கதவை உடைக்கிறதுக்கு சமம். ஆமா, அது தேவையற்ற விளைவுகளை தான் கொடுக்கும். ஹோமியோபதியில குறைந்த அளவிலான மருந்து தான் அதிக ஆற்றலை கொண்டு இருக்கு. அது வந்து ஒரு துல்லியமான சாவி. அந்த சாவியை உருவாக்குற அறிவு தான் உண்மையான மருத்துவம். அது மட்டும் இல்லாம நாம எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல தனித்துவமானவங்க. நம்ம உடம்பு, நம்ம மரபணு, நம்ம சைக்காலஜி எல்லாமே யூனிக். கரெக்ட். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எப்பவுமே சரியான தீர்வா இருக்காதுங்கிறத இந்த சோர்சஸ் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிய வைக்குது. ரொம்பவே அருமையான ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து முடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு நாம பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்குள்ள ஒரு புது கேள்வியை உருவாக்குது. என்ன கேள்வி அது? நாம இப்போ வந்து ஒரு ஹைடெக் யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜீனோமிக் மேப்பிங், பிரிசிஷன் மெடிசின் அப்படின்னு மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப வேகமா மாறிட்டு வருது. ஆமா, ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு. இதை யோசிச்சு பாருங்க.
ஒருவேளை எதிர்கால மருத்துவமே இந்த துல்லியம் அப்படிங்கிற கான்செப்ட நோக்கி தான் போயிட்டு இருக்கா? உங்களுடைய மொத்த மரபணு டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமா எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத ரொம்ப சின்ன அளவிலான மருந்துகளை மட்டுமே கொடுக்கிற ஒரு காலம் வரலாம். வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்னிக்கே நம்ம செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி உடம்புக்குள்ள ஏகப்பட்ட ஹெவி கெமிக்கல்ஸ் அள்ளி போட்டு கார்பெட் பாம்பிங் செய்யற இந்த ட்ரீட்மெண்ட் முறைகள் எல்லாம் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பழங்காலத்துல நோயை குணப்படுத்த ரத்தத்தை வெளியேத்துவாங்களே, பிளட் லெட்டிங், அது மாதிரி ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயலா தெரிய வாய்ப்பு இருக்கான்னு தோணுது. ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. ஆமா. அடுத்த முறை நீங்க ஒரு மெடிக்கல் பில்ல பாக்கும்போது இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.